உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? இதை வந்து நம்ம இப்படி உள்ள போடும்போது நான் வந்து அதை வந்து போட்டு பார்க்கலாம். ஆமா, யாருங்க வாய்ப்பில்லை. இதுதான் என்னன்னு தெரியல எனக்கும். நாங்க ஹெல்த் குரு சார்பா உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு பண்ணியே ஆகணுமா? ஆமா, ட்ரெஸ்ல லீக் ஆகிற மாதிரி இருக்கு. நான் நடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து எனக்கு கிண்டல் பண்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். என்னடா இதெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேனே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து நாப்கின், டாம்போன், அப்புறம் வந்து மென்சுரல் கப், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு குறிப்பா தெரிஞ்ச விஷயமா இருக்கு. சில ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா பல ஆண்களுக்கு வந்து இதை பத்தின நாலேஜ் பெருசா இல்ல. அவங்களோட பார்ட்னர்ஸையோ அவங்களோட பேரண்ட்ஸையோ அவங்க வந்து பீரியட்ஸ் டைம்ல எப்படி பாத்துக்கிறாங்க. இந்த பீரியட்ஸ் அப்படின்றது வெறும் பிளட் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல, அந்த பிளட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளோட பாடியில நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்றத எங்களோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல வந்து என்னன்னே தெரியாம ஃபர்ஸ்ட் சிக்கின பலியாடு வந்து நம்ம திரு அவர்கள் தான். பலியாடா? ஆமா. சோ இது வந்து என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நான் பாத்துருக்கேன். இந்த விஷயம் இல்ல, அது என்னதுன்னு சொல்லுங்க. இது வந்து பேட், கரெக்டா? விஸ்வர் ஸ்டே ஃப்ரீன்ற மாதிரி ஆட் எல்லாம் பாத்திருப்போம். ப்ளூ கலர் லிக்யூட் போகும். லிக்யூட் போனதுக்கு அப்புறம் பெண்கள்லாம் ஹாப்பியா இருக்கிற மாதிரி விசுவல்ஸ் போட்டு ஆட் முடிச்சிருவாங்க. இதான் நான் பார்த்தது. இது மூணும் நான் பார்த்ததுல. ஓகே, நீங்க வந்து 90% கரெக்ட். ஆனா இது என்னது, இது அயன் படத்துல வந்து அந்த ஜெகன் போடுவார்ல கேப்சூல், இல்ல அது மாதிரிதான் இருக்கு. இல்ல சாப்பீஸா? சோ இதுல வந்து உங்களுக்கு இந்த பேட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. ஆமா, மேபி இது வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கு. இது நான் கெமிஸ்ட்ரி லேப்ல பார்த்தது 12th படிக்கும் போது. ஒரு ஃபனல் மாதிரி இருக்கு. வாஷ் பேசன்ல பம்ப் வச்சு அடப்பட போம்ல. வாஷ் பேசன்ல பம்ப் வச்சு அடப்பட போம்ல. ஓ சூப்பர்ங்க. அது மாதிரி தெரியுது. ஆனா இத பத்தி ஐடியாஸ் இல்ல. இது தெரியுது, இது தெரியல, இது தெரியுது. இது வந்து ஏதோ இந்த கரப்பாம்பூச்சார கூட அந்த சாப்பீஸ் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியல. இது மட்டும் தான் தெரியுது. ஓகே, எல்லாருக்குமே இது மட்டும் தான் தெரியுது. ஏன்னா அது வந்து எப்படி உங்களுக்கு அது தெரியும்? விளம்பரத்துலலாம் வரும். அப்போ டக்குன்னு எங்கள் அம்மா சேனல் மாற்றிடுவாங்க. அப்போ அது மூலியமா தெரியும். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் டைம்ல கேர்ள்ஸ் யூஸ் பண்றது. ஓகே, இது வந்து பேடு, சானிடரி நாப்கின். இது மென்சுரல் கப்பு. வாவ். இது ரெண்டு என்னன்னு தெரியல. ஓகே, இதுவுமே பேட் தான். இது என்னன்னு தெரியல. தெரியல. இது தெரியும். ஓகே, இது தெரியும். ஓகே, எனக்கு இது ரெண்டு ஐடியா இல்ல. இதுதான் என்னன்னு தெரியல எனக்கும். ஓகே, அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து என்னோட அம்மா வந்து ஒரு பேப்பர்ல எழுதி தருவாங்க. ஸோ எழுதி இது வாங்கிட்டு வா சொல்லிட்டு யார்ட்டி கேட்காது என்னன்ட்டு, இது மட்டும் போய் காட்டு வாங்கிட்டு வான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. தவிர எனக்கு ஒரு கியூரியாசிட்டி ஆச்சு, இது என்ன எல்லாமே ப்ராடக்ட் வாங்கும்போது இது மட்டும் ஏன் அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் வந்து கேட்டேன். ஓகே, அந்த கடையில இருக்கிற ஷாப் ஓனர்கிட்ட நான் கேட்டேன். ஆனா இது என்னதுண்ணா அப்படி கேட்கும்போது, அப்ப ரொம்ப க்ரௌடே எனக்கு நான் ஒரு தெரியல, ஐ திங்க் எப்போன்னு தெரியல. நான் அந்த மாதிரி கேட்கும்போது, தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, இது அம்மாட்ட போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெருசா தெரியல. அதுக்கப்புறமா தான் லேட்டரான் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இது வந்து ஒரு விஷயம் இருக்கு, பீரியட்ஸ் கேர்ள்ஸுக்கும் விமனுக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட். ஓகே, அந்த பேப்பர் வச்சு குடுக்கறனால, பேப்பர்ல மடிச்சு அதை பேக் பண்ணி குடுக்கறனால ஒரு கியூரியாசிட்டி வந்து. பட் அந்த ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட்ல எனக்கு தெரியல. பட் இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, அது ஏன் அப்படி பண்ணணும் தான் நான் கேட்குறேன். இது வந்து எல்லாருக்கும் லேர்னிங்கா இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீங்கள் சொல்கிறது 100% ட்ரூ. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதை பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது. பிகாஸ் அந்த ஆட்ஸ்லாம் பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க மம்மிக்கு என்ன நடக்குது, ஆர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொன்னீங்களே கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்ட்டு, அதே மாதிரி இது வந்து பிளட்டை ஸ்டோர் பண்ணும். நம்ம எப்படி பேட்லாம் போட்டோம்னா அதில் வந்து அப்சர்வேஷன் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதை வந்து அப்சர்வ் பண்ணாது. இதை வந்து டைரக்டாக நம்மளோட வெஜினல் பார்ட்ல நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளட் ஃபுல்லாக இதில் ஸ்டோர் ஆகும். அதுக்கு தான் இது இருக்கு. அப்புறம் அதுக்கு அது இதோட ஸ்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னா, அது போடுறதுனால நிறைய பேருக்கு ரேஷ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள்.
அதை போட்டுட்டு நம்ம நடக்கும் போதோ இல்ல வந்து ப்ளீடிங் ஆகுதா செக் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து அது ஒரு அட்வான்டேஜ், பிளட் ஃபுல்லா இதுக்குள்ளதான் போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால நம்மளோட டெய்லி லைஃப் ஈஸியா போகும் அப்படின்றதுக்காக இது. அப்ப இது வந்து நீங்க ஃபுல் டேஸ் வச்சிருப்பீங்களா? இல்ல, இது வந்து ரீஃபில் ஆக ஆக நம்ம வந்து அதை பிளட்டை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அயன் படத்துல வர டேப்லெட் கேப்சூல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து டாம்போன்ஸ் சொல்லுவாங்க. இதையுமே வந்து நம்மளோட வெஜினல் பார்ட்ல இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பிளட் எல்லாமே இதுக்குள்ள ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து இன்செர்ட் பண்ணா இது எப்படி வந்து பிளட் வந்து சக் பண்ணும்? ஒன்றும் இல்லை, இது நார்மல் வாட்டர் தான். ஓகேவா? இது வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓகே. இது வந்து நம்ம இப்படி உள்ள போடும்போது இத வந்து ஆக்சுவலி நம்மளோட வெஜைனல் பார்ட்ல இன்செர்ட் இது என்ன பஞ்சு முட்டாய் மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுதான் பெருசாயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இருங்க, அப்சர்வ் ஆயிருக்கா? ஓகே. சோ இந்த மாதிரி தான் வந்து அது இருக்கு. இது அவ்வளவுதான். இது வந்து டஸ்ட்பின்ல போறது ஒன் டைம் யூஸ் தான். நம்ம டைரக்டா வெஜைனல் பார்ட்ல இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அது ஃபில் ஆகும் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை எடுத்து வெளியே த்ரோ பண்ணிட்டு திருப்பி இன்னொன்னு எடுத்து இது பண்ணிடுவோம். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ இத்தனை மணி நேரம் தான் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு நாங்க பண்ணி என்ன பண்ண போறீங்க புரியல. என்கிட்ட வந்து வீடியோ எடுக்க போறோம், ஒரு பத்தி ஐடியாஸ் கேட்க போறதானே சொன்னீங்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போனா? இது ரெண்டுமே உங்களால ட்ரை பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்க சொன்னீங்களே உங்க அம்மா வந்து சின்ன வயசுல வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்னு. சோ சின்ன வயசுல அவர் உங்களோட பார்ட்னரோ உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இது எப்படி கோ த்ரூ பண்றாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வச்சுட்டு எப்படா முடியுது அப்படின்றத நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீ காட்ட போறீங்க. இல்ல புரியல. இல்ல எனக்கு புரியல. இது வந்து கேர்ள்ஸ் மாட்டுறதுக்கு மாதிரி தானே ஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பாங்க. இது எப்படி எனக்கு மாட்டி விடுவீங்க? இது ஒண்ணுமே இல்லைங்க. எந்த கிளாத்ல வந்து இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு இது இங்க பாருங்க, தொட்டு பாருங்க, இது வெல்க்ரோ மாதிரி இருக்கும். ஓகே. ஓகேவா? இத வந்து நம்ம எந்த கிளாத்ல ஒட்டினாலும் அது வந்து ஒட்டிக்கும். நான் வந்து அதை வந்து போட்டு பார்க்கலாம். ஆமா, யாருங்க நம்மளா வாய்ப்பில்லை வந்து உட்கார்ந்தீங்க. அது எப்படிங்க நான் போட முடியும்? அதெல்லாம் முடியுங்க. இத வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டிக்கர் தாங்க இது. ஏங்க இருங்க, இது வந்து ஸ்டிக்கர் தான் பாருங்க. ஏங்க என்கிட்ட சொல்லாதீங்க. ஆல் ஆஃப் அதர் மென்ஸ்க்காக நான் ஏதாவது இல்ல, போராட்டம் பண்றேன், ஏதாவது பண்றேன். ஆல் ஆஃப் அதர் மென்ஸ்க்காக இத வந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க. நீங்க இத ட்ரை பண்ணி உங்களோட ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, விமென்ஸ் என்ன ஃபேஸ் பண்றாங்க. ஆமா, நாங்க ஹெல்த் குரு சார்பா உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு பண்ணியே ஆகணுமா? ஆமா, பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்க பார்ட்னரோ சிஸ்டரோ பேரண்டோ இந்த மென்சுரல் டைம்ல என்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல. நீங்க யோசிக்கலனாலும் நிறைய பேர் என்ன மந்த்லி வரது தானே அப்படின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பீரியட்ஸ் ஆக பொண்ணுகிட்ட பேசினா எரிஞ்சு விழுவாங்க. அது வேணா பாத்துருக்கேன். மத்தபடி எனக்கு ஏன் அந்த எரிச்சல் வருதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக உங்களுக்கு இதை போட நான் எரிஞ்சு விழுவேன். பாப்போம். ஓகே டன். விஜயோட வந்து இந்த 4 பேர் கொண்ட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஆனா இது வந்து அவங்க வேர் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பலியாடா சிக்னது வந்து திரு தான். திரு, நீங்க வந்து அந்த நாப்கினை டே ஃபுல்லா வந்து இது பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதை மாற்றுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்ன நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து குழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் போட்டு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு நான் போனேன். பட் அந்த மாதிரி இல்ல. ட்ரெஸ்ல ஓட்டுறதுக்கு நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஏதோ அரைங்குறையுமா யூடியூபை பார்த்து மாட்டியாச்சு. ஆனா உண்மையில ரொம்ப கஷ்டம் தாங்க. அதை வச்சுட்டு ஃப்ரீயாவே இருக்க முடியல. கன்ஃபார்ம் ஏதோ ஒண்ணு உறுத்திட்டே இருக்கிற மாதிரி இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே பெண்களுக்கு வந்து ஏன் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இப்ப இதான் காரணம். கரெக்டா, இதுவும் ஒரு காரணம். உங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் அப்படின்றது நடக்காததுனால உங்களுக்கு வந்து வெறும் டிஸ்கம்ஃபர்ட் மட்டும் ஃபீல் ஆகிருக்கு. அந்த ப்ளீடிங்கோட சேர்ந்து இந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் சேர்த்து யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். 3 நாளா ஒரு நாள் இருக்குமா அந்த வலி? சில பேருக்கு வந்து 1 வீக்லாம் கூட இருக்கும் பீரியட் பெயின். அப்ப 1 வீக் அவங்க போட்டுக்கணும். ஆமா, உண்மையிலே ரொம்ப முடியற வரைக்குமே கஷ்டம் தான். ஸோ ஒரு 3 மணி நேரமே போடும்போது ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு. நீங்க நாள் ஃபுல்லா ஒரு வாரம் ஃபுல்லா போட்டுருந்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். உண்மையிலே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஒன்று தான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தது. ஏன்னா நீங்கள் 3 வந்து காமிச்சிங்க. அந்த 3 எப்படி இருக்குன்னு தெரியாது. மேபி அந்த 3மே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் டென்ஷன் அதிகமாக ஏற்பட தான் செய்யும். ஸோ வந்து வலி தான். அந்த ஆஸ்ட்ரேஜ் கதை மாதிரி தான், அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அசால்ட்டாக என்னப்பா நம்ம அலட்சியமாக பேசிட முடியாது. ஸோ அது மட்டும் இது மூலியமாக வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, இது வந்து எந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து தான் பண்ணேன். ஆனா அது எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி வைக்கணும்னே தெரியல. ஓகே. ரொம்ப நேரம் ஆச்சு அது வைக்கிறதுக்கு. அதை வச்சு ஒட்டி போட்டுட்டேன். ஆனா அதை போட்டுட்டு என்னால நடக்க முடியல. நடக்கிறப்பெல்லாம் ஏதோ டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ கால் ஏதோ உரசுற மாதிரியே இருக்கு. சும்மா வைக்காம அந்த வாட்டர் நினைச்சு அந்த மாதிரி இது பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் வச்சோம். ஓகே. அது வந்து என்னாச்சு, ட்ரெஸ்ல லீக் ஆகிற மாதிரியே இருக்கு. அப்பப்போ அந்த ஒரு கான்சியஸோடய நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன் நான் நடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து எனக்கு கிண்டல் பண்றாங்க. என்னடா இப்படி நடக்கிற? அது என்ன அறியாம நான் நார்மலா தான் நடக்கிறேன். ஆனா அது மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு வியர்டா இருக்கு. ஒரு கான்ஷியஸ்னஸ் வருது டைரக்டா அப்படின்னு சொல்றீங்க. அது எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சு. சோ உங்களோட பாயிண்ட் இதுல இருந்து எப்படி இருக்கும், நாங்க ஜஸ்ட் ஒரு 3 hours 4 hours அவ்வளவுதான் மட்டும்தான். நீங்க ஒரு 1 day ஃபுல்லா ரொம்ப கஷ்டம் தான். தேங்க்யூ சோ மச் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க எங்களுக்காக பண்ணணும்னு நினைச்சதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். அண்ட் தென் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ண சொன்னாலும் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா லிட்ரலி இப்போ தான் எனக்கு அந்த ரியாலிட்டி தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் என்னால் அந்த ஒரு தண்ணி தான் பட்டிருக்கேன் மேலே. ஸோ அது வியர் பண்ணும்போது லைக் நமக்கே மூட் ஸ்விங் ஆகுது. என்னடா இது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லாமல் ஒரு மாதிரி யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேச வந்தாலும் ஒரு மாதிரி கோவம் வருது எனக்கு. என்னடா எப்படா இது ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி. ஆனால் எல்லாம் கேர்ள்ஸ் விமென்ஸ் எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ரொம்ப அயன் லேடி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்குலாம் வெரி அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. சீரியஸாக சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் அது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க, நம்மளோட கேமராமேன் தவிர. ஸோ கேமராமேனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சீரியஸா ரொம்ப ஒஸ்டா இருந்தது எனக்கு. எப்படி சொல்றது, அது வைக்கிறதே வந்து ஒரு டாஸ்கா தான் இருந்தது எனக்கு. ஆக்சுவலா அது பிளேஸ்மெண்ட் பண்ணி அது பிச்சு அது எனக்கு வேற நெயில்ஸ் வேற இருக்காதா, அது நோண்டி அது வைக்கிறதுக்கே அதே ஒரு மாதிரி டாஸ்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓகே எதுவும் தெரியல. டைம் போக போக ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, என்ன ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி இட்சிங்கா ஒரு மாதிரி தேஞ்சிட்டே இருக்கா. அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு. அது இல்லாம அதை போட்டுட்டு ஒரு மாதிரி ஃபாஸ்டா ஓட முடியல. ஒரு இடத்துல வந்து உட்காரும் போது கேமராமேன் டாஸ்க்லாம் கொஞ்சம் கஷ்டமா, அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது, ட்ரைபாட் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. உட்கார்ந்து ஏந்திரிக்கிறதே ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, உரசுது. அப்படிதான் இருக்கு எனக்கு, அப்படிதான் இருந்தது. சீரியஸ்லி எப்படி பொண்ணுங்களாம் சத்தியமா யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. கிரேட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பயங்கரம். இது மாஸ் தான் சீரியஸா. அது இதுவே எப்படி இருக்கே, இன்னும் அந்த பெயின்ல வந்து அதை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்றப்போ அது எப்படி இருக்கும்ன்றதை யூகிச்சே பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு கிரேட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து எங்களோட பாய்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் அவங்க சொன்னபடி பார்த்தா வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க தான் போல் இருக்கு அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப பேஷண்ட்டோட பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய ஃபன் வீடியோஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி.